ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு காணொலியில ஒரு உண்மையான மகாபெரிவாவோட கதையை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நாம் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த உலகத்துல பணம் இல்லாததை விட மன அமைதி இல்லாததுதான் ஒரு மனிதனை அதிக அளவுல வலிக்க வைக்கும், அளவைக்கும், பெரிய பெரிய அளவுல அவனை யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல மகாபெரிவா அவர்களை தேடி ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். அவருக்கு நடந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் ஒரு எளிய கதையையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். இது ஒரு பணக்காரனுடைய வாழ்க்கையும் கிடையாது, ஒரு பெரிய அளவுல பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபரும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். மகாபிரிவாவை நம்பி அவனுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்ட ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு பரிகாரமான கதை. ஒரு சிறிய கிராமம். அந்த ஒரு கிராமத்துல சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரே ஒருவர் நேர்மையானவர். ஆனா யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாதவர். உழைப்பை மட்டுமே நம்பி அவருடைய வாழ்க்கையில அவர் வாழ்வார். ஆனா இந்த ஒரு நேரத்துல அவருடைய வாழ்க்கை ஒரே ஒரு இடத்துல நின்று விட்டது. இது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கடன், குடும்ப பிரச்சனை, வேலை நஷ்டம், எங்கு சென்றாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எவ்வளவுதான் உழைத்தாலும் பணங்கிறது அவருடைய கையில தங்கவே இல்லை. ஏதாவது ஒரு செலவுக்காண்டி அந்த பணம் அனைத்தும் செலவழிந்து கொண்டே இருந்தது. இதனால பெரிய அளவுல அவர் ரொம்பவும் மனசு உடைஞ்சி பெரிய அளவுல நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. ஒரு நாள் இரவு அவர்களுடைய மனைவி கூட அழுது கொண்டே சில வார்த்தைகளை பேசிவிட்டார். இனி நம்ம என்ன செய்ய போறோம்? கடன் கொடுத்தவங்க அனைவருமே நம்மளுடைய வீடு தேடி வந்துகிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? நம்ம எதுக்கு வாழணும்? இப்படி மானங்கட்ட வாழ்க்கை நமக்கு எதுக்கு அப்படின்னு அவருடைய மனைவி அவர்கிட்ட இப்படி கூறும் பொழுது அவருடைய மனசு இன்னும் உடைய தொடங்கியது. இந்த ஒரு நேரத்துல அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அவருடைய மனசானது பெரிய அளவுல உடஞ்சிருச்சு. அந்த ஒரு நேரத்துல அவருடைய வீட்டை விட்டு கிளம்பிட்டு வெளியே அருகில ஒரு பழைய கோவில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோவில்ல போய் அவர் அமர்ந்துட்டாரு. அந்த கோவில்ல யாருமே கிடையாது, அமைதியா இருந்துச்சு. ஒரே ஒரு விளக்கு மட்டும் அங்க மங்களா எரிந்து கொண்டே இருந்தது. அந்த விளக்குக்கு அருகில மகாபிரிவாவோட ஒரு புகைப்படம் அவங்களுக்கு அருகில இருந்தது. அது பெரிய அளவுல அதை பார்த்துட்டு அவர் இன்னும் கண்ணீர் வர தொடங்கியது. மகாபிரிவாவை பத்தி அவருக்கு தெரிந்திருக்கும் போல அவரை பார்த்த உடனே இன்னொருடைய கண்கள்ல கண்ணீர் வர தொடங்கி கொண்டே இருந்தது. அதே நேரத்துல அவரும் பேச தொடங்கினார். இவருக்கு இருக்கிற பிரச்சனை அனைத்தையுமே கூறி மகாபிரியாவிடம் பார்த்து இவர் தனியாக அந்த கோவில்ல ஒருவர் மட்டும் அழுது கொண்டிருந்தார். அந்த ஒரு நேரத்துல அவர் கூறியது என்னன்னா, பெரியவா, நான் நல்லவனாக இருக்க முயன்றேன். யாருக்கும் தீங்கு இதுவரைக்கும் செய்யணும்னு நினைச்சதில்ல, செஞ்சதும் கிடையாது. ஆனா என் வாழ்க்கை எதுக்கு இப்படி இருக்கு? எனக்கு பணம் வேணும்னு கேட்கல, பதவி வேணும்னு கேட்கல. மனசளவுல அமைதியா நானும் என் குடும்பமும் இருக்கணும். அதுக்கு நீ தான் பெரியவா உதவி செய்யணும் அப்படின்னு பெரியவாவிடம் புலம்பி அழுது கொண்டிருந்தார் அந்த கோவில்ல சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நபர். அப்போது கோவிலுக்குள் ஒரு வயதான பெரியவர் ஒருவர் வந்தார். அந்த பெரியவரை பார்த்த உடனே இவருக்கு கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தது. அமைதியான முகம், கண்ணில ஒரே ஒரு கருணை. அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு தொடங்கியது. அந்த பெரியவர் அந்த சுப்பிரமணியை பார்த்து, மகனே, மகாபெரிவா சோதனை அனைவருக்குமே கொடுப்பார், ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ முயன்ற அளவுக்கு மகாபெரிவாவை உன் மனசளவுல நீ கும்பிட்டு கொண்டே இரு. பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த சுப்பிரமணியை பார்த்து கூறிட்டு, நான் உனக்கு ஒரு பரிகாரம் கூறுறேன், அதை நீ பண்ணிப்பாரு. கண்டிப்பா பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கூறிட்டு அவர் ஒரு பரிகாரத்தை கூறினார். வியாழக்கிழமை நாட்கள்ல இதை நீ பண்ணு. எப்பொழுதெல்லாம் வியாழக்கிழமை வருதோ அப்பெல்லாம் நீ பண்ணு. உன் குடும்பத்துல தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இது எல்லா விதமான செயலுக்குமே இதை நீ செய்யலாம். நல்ல காரியங்களுக்கும் செய்யி, கெட்ட காரியங்களுக்கும் செய்யி. வாரம் இதை நீ பண்ணிக்கிட்டே இரு. பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டமும் தீரும் அப்படின்னு அந்த பெரியவர் சுப்பிரமணியை பார்த்து கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறினார் அப்படின்னா, வியாழக்கிழமை நாட்கள்ல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு ஒன்னு எடுத்துக்கோ. அதை சுத்தமான நெய் எடுத்து வைத்து மகாபெரிவாவோட புகைப்படம் இருக்குல்லவா, அதை உன் வீட்டுல நீ வாங்கி வை. இல்லைன்னா உன் மொபைல் போன்ல இருந்தாலும் சரி, உன் மொபைல் போன கூட உன்னுடைய பூஜை அறையில வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீ 11 முறை கூறு. இந்த மகாபெரிவா மந்திரத்தை நீ 11 முறை கூறினா கண்டிப்பா பெரிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் கூறியிருக்கிறார். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த 2 வரி மந்திரத்தை நீ கூறு. பரிகாரம் செய்யும் போது யாரையும் நீ குறை சொல்லக்கூடாது. இந்த ஒரு பூஜையை நீ பண்ணும் பொழுது யாரையுமே நீ குறை சொல்லாத. உன் துயரத்தை முழுவதும் பெரியவாவிடம் ஒப்படைச்சிட்டு உன் மனசளவுல நீ தைரியத்தை வர வச்சுக்கோ. வர வச்சுட்டு
இதை நீ பண்ணு, கண்டிப்பா பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அடுத்து வியாழக்கிழமை வருது. காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு மகாபிரிவா புகைப்படத்தை வைத்து நெய் தீபம் அந்த ஒரு சுப்பிரமணிங்கிறவர் ஏற்றி இருக்கிறார். விளக்கு ஏற்றிய அந்த ஒரு நொடி மனசுல ஒரு அமைதியானது ஏற்பட்டிருக்கு. கண்கள்ல தானாகவே கண்ணீர் வர தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறம் மனசளவில் அவ்வளவு பெரிய அமைதியானது கிடைச்சிருக்கு. ஆனா கடன் பிரச்சனை தீரல, குடும்ப பிரச்சனை தீரல, குடும்பத்திலையும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அவருடைய மனசளவுல பெரிய ஒரு அமைதியானது கிடைச்சிருக்கு. கண்கள்ல தானாகவே கண்ணீர் சொட்ட சொட்ட வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு தீபத்தையும் மகாபிரிவாவோட புகைப்படத்தையும் பார்த்த உடனே கண்கள்ல தானாகவே தண்ணீரானது வர தொடங்கி கொண்டே இருந்திருக்கு. அது அவர் எதுவும் அந்த ஒரு நேரத்துல கேட்கல. ஒரே ஒரு வரி மட்டும், பெரியவா என்னை நீ பார்த்துக்கொள், நான் உன்கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். வாரு எப்பொழுதுமே வாரம் வாரம் வருகின்ற வியாழக்கிழமையில நான் அந்த செயலை செய்யறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கண்கள்ல கண்ணீர் வரும் பொழுது அவர் கூறியிருக்கிறார். ஒரு வாரம், 2 வாரம், 3வது வாரத்துல ஒரு எதிர்பாராத அளவுக்கு ஒரு மாற்றம் இந்த சுப்பிரமணியோட வாழ்க்கையில நடக்கு. பல மாதங்களா வேலை கிடைக்காமல் அந்த சுப்பிரமணிக்கு ஒரு வேலையானது தேடி வருகிறது. ஆனா இவர் எந்த ஒரு வேலைக்கும் தேடி செல்லல, இவரை தேடி தன்னாலேயே அந்த ஒரு வேலையானது வருது. பழைய நண்பர் ஒருவர் திடீர்னு தர வேண்டிய பணத்தை, அவர் கடனா வாங்கியிருந்த பணத்தை இந்த ஒரு நேரத்துல சுப்பிரமணியிட்ட வந்து கொடுக்கார். இந்த ஒரு நேரத்துல பணம் மட்டுமல்ல, மன தைரியமும் சேர்ந்து இவருக்கு வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவர் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, மகாபெரிவா நமக்கு உதவி செய்வார். ஆனா நம்மளை சிறிதளவு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு நம்மளுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு தான் அவர் உதவி செய்வார். அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு தகவலை இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு மனிதர் புரிந்து கொண்டார். சில மாதங்கள்ல கடனும் குறைந்து விட்டது, வீட்டுல சண்டையும் குறைய தொடங்கியது. முகத்துல சிரிப்பு மட்டும் வர அந்த அளவுக்கு அவங்க முகத்திலையும் குடும்பத்திலையும் அவ்வளவு சிரிப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் அந்த சுப்பிரமணியங்கிறவர் புரிந்து கொண்டார். மகாபெரிவா பிரச்சனையை உடனே தீர்க்கவில்லை, என்னை தாங்கும் சக்தியை முதல்ல என்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிரச்சனையை அவர் தீர்த்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை அவர் புரிந்து கொண்டார். இந்த ஒரு நேரத்துல அவர் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது. ஆனாலும் அவருடைய மனசுல அவ்வளவு அமைதியானது இருக்கு, நம்பிக்கையும் அதிக அளவுல இருக்கு. வாழ்க்கை மீது நம்பிக்கையானது அதிக அளவுல எப்பொழுது நமக்கு வருதோ அப்பொழுதே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு சம்பவத்தை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரே ஒரு நெய் தீபம், ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு வரி, பெரியவா இருக்கிறார், பயம் இதற்கு அப்படிங்கிற இந்த ஒரு மனப்போக்கு அவனுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறமா பெரிய அளவுல அவனுடைய மனசுல எல்லா வித பிரச்சனைக்கும் ஒரு தீர்வானது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இதானது அவனுக்கு தெரிய தொடங்கியது. நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கின்ற எவ்வளவு பெரிய கவலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்துக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு தீபத்தை மகாபிரிவா உருவப்படத்துக்கு முன்னாடி நீங்க ஏற்றி நீங்க உங்களுக்கு வேண்டியதை கேட்டு மகாபிரிவாவிடம் அழுது புலம்புங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். இந்த ஒரு கதையை கேட்டு உங்களுடைய மனசு சிறிதளவுதாவது நிம்மதியானது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவிங்க, நான் தெரிந்து கொள்கிறேன். ஒரே ஒரு விளக்கு மட்டும் போதும், மகாபிரிவாவை நினைங்க, கண்டிப்பா அவர் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் உங்களுக்கு தேர்த்தி கொடுப்பார். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு சிறிய பரிகாரம் தான், ஆனா அது பெரிய அளவு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் மகாபெரிவாவோட சூழ்ச்சி. எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். தவறாம நீங்களும் செய்து பாருங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுக்கு தெரிந்த 4 நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து பார்க்க சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கட்டும். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காம நம்முடைய மகாபிரிவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.